அவங்களுக்கு ஆக்சுவலி மாமாக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது. அங்கிருந்து எங்களுக்காக சென்னைக்கு வந்ததே பெரிய கிஃப்ட் தான். கல்யாணம் எப்போ நடக்க போகுது? ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த மேவே நடந்திருக்கணும். கொஞ்சம் நல்ல இதுல நான் ஒருவேளை பிறந்திருந்தா நமக்கு அப்பா எதுவும் சேர்த்து வைக்கல, அம்மா எப்படி இருக்காங்க, அத்தனை பார்த்து பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இப்போ நான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எடுக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் மாமாக்கும் தெரிஞ்சிடும். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல முடிச்சோம். அந்த கதையை என்னால் வந்து ஃபுல்லாக உங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எந்த கதைங்க? இல்லை, இப்போதானே இந்த சர்ப்ரைஸ் உங்க பேங்க் அக்கௌண்ட் அவங்க வந்து சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். நீங்க இன்னமும் அது இன்டெப்தா எதுக்குங்க இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப்ல கேட்குறது? வீடியோல போட்டுட்டு அதை நீங்க ஃப்ரெண்ட்ல போட்டுட்டு அவங்க மாம்ஸ்க்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணாங்க, பேங்க் அக்கவுண்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். பேங்க் அக்கவுண்ட் இந்த அளவுக்கு கூட நான் சொல்லிட்டேன், அதுக்கும் மேல நான் என்ன சொல்றேன்? இல்ல, அந்த சர்ப்ரைஸ் நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணீங்க, எப்படி அதுக்காக தான் கேட்டோம். நீங்க பார்க்கலங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி நீங்க இதுதான் ரொம்ப பர்சனல், இதுதான் ரொம்ப கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க ஃபேஸ் ஏதோ மாறுது. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது எங்க மாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வீட்ல வந்து மாயான்னு கூப்பிடுவோம். அதாவது தெலுங்குல வந்து. அண்ட் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், நீங்க ஏதோ ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டீங்களாமே மாத்தி மாத்தி. அப்படியா? மாம்ஸ்க்கு கொடுத்த கிஃப்ட் நான் ஏர்ன்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ரிங் இருந்தது. ஓகே, மெல்லிசா இருக்கும் ஒரு ரிங். அந்த மெல்லிசான ரிங்கை வச்சுட்டு எங்க மாம்ஸ்க்கு நான் ரிங் வாங்கினேன். நான் ஒண்டியா கீழே உட்கார வைப்பாங்க. எனக்கு அந்த கான்செப்டே பிடிக்காதுங்க. இந்த ஸ்கூல்ஸோடது என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் கட்டாதவங்கள அப்படியே கீழே உட்கார வைப்பாங்க. ஒன்னு இருக்கு மெயின், எங்க அத்தையும் சொந்த வீட்டுல இருந்ததில்லை, எங்க அப்பாவும் எங்க பரம்பரை ஃபுல்லா சொந்த வீட்டுல இருந்ததே இல்லை. ஒரு சொந்த வீடு கட்டிடுவோம். அவங்க கிட்ட கேட்டுடலாமா உங்களோட குக்கிங் பத்தி கொஞ்சம்? யார்கிட்ட? உங்க மாமா கிட்ட. சரி, ஓகே. நீங்க கொடுத்த இப்ப என்ன எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களை டிராப் பண்ணிட்டு டைரக்டா போயிட்டாரு, ஓடிட்டாரு. அப்படியா? ஏதாவது நீங்க இந்த மாதிரி நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா எங்க டீம் வாசல்லே முடிச்சிட்டு இருப்பாங்க. சரி, கால் பண்றேன். என்னன்னு சொல்றது? கால் பண்ணி இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும்ல, குக்கிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். சொல்லுங்க. ஹலோ మాయా, నేను కుకింగ్ అయిపోయింది నాది. ఓకే. యాంకర్ నీతో మాట్లాడాలని అడుగుతున్నారు. అలాగా? మాట్లాడతావా? ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க வந்துட்டு ஓடிட்டீங்களா? இப்பதான் கேள்விப்பட்டோம். ஸோ குக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கா உங்களோட குக்கிங் வீட்ல எல்லாம்? வீட்ல ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு பேசும்போது தான் அவங்க சொன்னாங்க, மே மந்த் வந்து நாங்க மேரேஜ் பிளான் பண்ணோம், ஆனா அப்புறம் நாங்களே வந்து இருக்கிற ஒர்க்ல மறந்து போயிட்டோம் அந்த மந்தையே அப்படின்னு. ஆமா, கொஞ்சம் அது சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அவங்களும் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க, நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நாங்க எல்லாரும் உங்களோட மேரேஜ் எப்போன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப இருக்கும் அந்த? அது அவங்கள தான் கேக்குறோம், சௌந்தர்யாச்சும் கேக்குறோம். சோ நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டு தான் சொல்ல போறீங்களா? ஆமா ஆமா. ஓகே, இந்த வாட்டியாச்சும் நீங்க ஃபிக்ஸ் பண்ற டேட்ல பக்காவா பண்றீங்க, நாங்க எல்லாரும் வந்து டீமா வரோம். ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா மேம். அண்ட் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், நீங்க ஏதோ ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டீங்களாமே மாத்தி மாத்தி. அப்படியா? வீடியோ கால் பண்ணிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோம். நான் இது வரைக்கும் அப்படி வெக்கப்படுறவங்க யாரையும் பார்த்ததே இல்லை. ரொம்ப வெக்கப்படுவாங்க அவங்க. எங்களுக்காக நீங்க வந்து அங்க வெக்கப்படுறத எங்களால பார்க்க முடியல, பட் நீங்க ஒரு ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா இங்க ஒருத்தங்க வெக்கப்படுவாங்க, அதை நாங்க பார்த்துப்போம். ஐயோ, அப்படியே என்னங்க ஒரு லவ் யூ சொல்றதுக்கு
சொல்றீங்க? இல்ல நான் உங்களுக்கு தனியா சொல்லிக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்களாச்சும். ஐயோ வேண்டாம், எனக்குமே அப்ப வெக்கம் வந்துடும். இப்படி ஒரு லவ்வர்ஸ் 2 பேரும் இப்பதான் பாக்குறேன். லவ் யூ சொல்றதுக்கு இவ்வளவு கூச்சப்படுறீங்க. சம்திங் கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்கறதும் சரி, ரிசீவ் பண்றதும் சரி, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு மறக்க முடியாத கிஃப்டாக லைக் ப்ரப்போசலுக்காக இருந்திருக்கலாம், ஆர் சம்திங் எல்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணி எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அவங்க மாம்ஸ் கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு கிஃப்ட் கூட. நான் மாம்ஸ்க்கு கொடுத்த கிஃப்ட் நான் ஏர்ன்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ரிங் இருந்தது. ஓகே. மெல்லுசா இருக்கும் ஒரு ரிங். அந்த மெல்லுசான ரிங்கை வச்சுட்டு எங்க மாம்ஸ்க்கு நான் ரிங் வாங்கினேன். ஏன் அப்படி? கிஃப்ட் பண்ணணும், என்கிட்ட காசு இல்ல. இல்ல செல்லம், இல்ல நம்ம கையில ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல. பட் அதை தாண்டி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் பர்த்டே. அப்ப வந்து பர்த்டே டைம்ல கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னா நான் எப்பவுமே பண்ணல. இப்படிதான் என்ன வெறுப்பேத்துவாங்க. நான் எல்லாம் ரொம்ப கிஃப்ட்ஸ் கிவிங் பர்சன். எனக்கு கிஃப்ட்ஸ் வந்ததில்ல, பட் ஸ்டில் நான் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் நிறைய கொடுக்குற பர்சன். நான் கொடுக்கலையா உனக்கு கிஃப்ட்? அதெல்லாம் வேஸ்ட் கிஃப்ட். ஐ வாட்ச் கொடுத்தேன். யார் காசுலமா செல்லம்? ஏன் காசுல? அப்படியா? ஐ வாட்ச் சேவ் பண்ணி கொடுத்தேன். நான் அவ்ளோ இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேங்க. நீ ஆசைப்படுறியா இல்லையா? நான் கொடுத்தேனா இல்லையா? அது எனக்கு கொடுத்தோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியானது எனக்கு வாட்ச்? இப்போ வாட்ச் யார் பார்க்க போறா? என்ன பிராண்ட்? எது யாராவது பார்க்க போறாங்க? ஒரு டாட் மெட்டீரியல் மாதிரி நீங்க பண்றீங்க. இவன் வந்து காலேஜ் டைம்ல நான் கொடுத்தது. காலேஜ் போனா வந்து போன்ல சார்ஜ் இருக்காது. அந்த வாட்ச்ல வந்து போன் இல்லடாலும் அந்த வாட்ச்ல பேசிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க வந்து சொன்னீங்க ஒரு ரிங் கூட எடுத்து அதை அவங்களுக்காக ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா சம்திங் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடியே தோணுச்சு. இது மாதிரி அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது ரொம்ப எனக்கு நிறைய கொடுத்துருக்கலாம், பட் இது ஒரு பர்டிகுலரான கிஃப்ட் எனக்கு ரொம்ப. அவங்க கொடுத்த கிஃப்ட்னா என்னங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி மாமாக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது. அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் முடிச்சுட்டு வைசாக்ல தான் நடந்தது. அங்கிருந்து எங்களுக்காக சென்னைக்கு வந்ததே பெரிய கிஃப்ட் தான். அது அவங்களுக்கு தானே நடந்துச்சு. அவங்களுக்கு நடந்துச்சு வித்தின் அன் இயர் அவங்க இங்க வந்துட்டாங்க. அந்த ரொம்ப அது ரொம்ப கேரிங்கா இருக்கணும் அந்த டைம் பீரியட்ல. நம்ம யாரையும் தொடக்கூடாது, ரொம்ப பேபி மாதிரி, ஏன்னா டக்குனு இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிடும். ஸோ ஆனா எங்களுக்காக எங்க 3 பேர் தானே நாங்க தனியா இருக்கோம் இங்க சென்னையில. எங்க அம்மா அத்தை வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிற வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்க 3 பேர் தனியா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எங்களுக்கு சென்னைக்கு வந்ததே எனக்கு பெரியாது கிஃப்ட். அவர் அது வந்தது கிடையாம எங்க ஸ்கூல் ஃபீஸஸ், எங்களை பாத்துக்கிறது, எங்க அம்மா வேலைக்கு போக நிறுத்திட்டாங்க, அதுவும் ஒரு பெரிய கிஃப்ட். அவங்க எங்களை பாத்துக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். எங்களை பாத்துக்கணும்ன்றதுக்காக அவங்க வேலையை வந்துட்டாங்க, இவங்களும் வந்துட்டாங்க. பயங்கரமா இருந்திருக்கும்ல. சோ அதனால அதுக்கு மேல என்னங்க பெரிய கிஃப்ட்? அதுதான் ஒரு அங்கல இருந்து தானே எங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். நாங்களுமே தனியா வீட்டுல அம்மா வர வரைக்கும் தனியா இருக்கும்போது இன்னொரு பர்சன் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு எங்களுக்கு வைக்கிறாங்கன்றதே பெரிய கிஃப்ட். நாங்க அப்பதான் ஸ்கூலுக்கு என்ன சின்ன வயசுல ஸ்கூல்ல எப்பவுமே ஃபீஸ் கட்டாம டக்குன்னு கட்டினதே இல்லை. நான் எப்பவுமே ஒண்டியா கீழே உட்கார வைப்பாங்க. எனக்கு அந்த கான்செப்டே பிடிக்காதுங்க இந்த ஸ்கூல்ஸோடது. என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் கட்டாதவங்கள அப்படியே கீழே உட்கார வைப்பாங்க. எனக்கு அது அப்படியே இப்போ நினைச்சா கூட எனக்கு செம டென்ஷன் ஆகும். அப்படியே தனியா கீழே கிரவுண்டு கிட்ட உட்கார வச்சிருவாங்க தனியா. எனக்கு அது நான் அப்படிதான் உட்கார்ந்தேன். நான் எப்பவுமே நான் ஃபீஸ் கட்டிடுவோம், அம்மா கட்டுவாங்க காசு கட்டி, பட் ரொம்ப டிலே ஆகும். நான் தான் தனியா எக்ஸாம்ஸ்லாம் எழுதாம கீழே தனியா உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஃபீஸ் கட்டாதவங்களும் உட்கார வைப்பாங்க எப்பவுமே அப்படிதான். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறமா நான் அப்படி ஒரு நாள் கூட உட்கார்ந்ததே இல்லை. எப்பவுமே கிளாஸ் ரூம்ல தான் உட்காருவேன் எப்பவுமே. ஆனா என் கண்ணு முன்னாடி யாராவது ஃபீஸ் கட்டாம கீழே போறாங்கன்னும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் வேற ஸ்கூல்ல படிச்சா, நான் வேற ஸ்கூல்ல படிச்சேன். அவங்க வேற ஸ்கூல்ல படிச்சாங்க, நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராவது ஃபீஸ் கட்டாம போறாங்கன்னா எனக்கு அது ரொம்ப, ஏன்னா நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த பொருளா ஒரு விஷயமா அதை விட ஒருத்தரோட சப்போர்ட், அவங்க பிசிக்கலா நமக்கு கூட இருக்கிற ஒரு மாரல் சப்போர்ட் தான் நம்மள பயங்கரமா வேல்யூ பண்ணுவோம். ஆக்சுவலி உங்க ஃபேமிலி அதுக்கு உங்களுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ பண்றாங்க இல்ல, லைக் உங்க மாமாவும் சரி உங்க அம்மாவும் சரி அவ்வளோ உங்களுக்காக ஒரு போட்டு ஒருத்தர் வந்து உங்களுக்காக அவ்வளவு பண்றாங்க. இவங்களுக்கு நான் பதிலுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு என் மைண்ட்ல இருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா. ஆல்மோஸ்ட் நான் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் பண்ணிட்டேங்க.
எங்க அத்தையை இப்போ இன்னும் ஒரே ஒரு இது இருக்கு எனக்கு. எங்க அத்தை கழுத்துல ஒரு செயின் இருக்கணும், நல்ல திக்கான செயின் இருக்கணும், நிறைய கிராம்ஸ்ல. அதெல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ ஒன்னு இருக்கு மெயின். எங்க அத்தையும் சொந்த வீட்டுல இருந்ததில்லை, எங்க அப்பாவும் எங்க பரம்பரை ஃபுல்லா சொந்த வீட்டுல இருந்ததே இல்லை. ஒரு சொந்த வீடு கட்டிடுவேன். கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல? கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, கட்டிடுவேன். ஒரு வீடு கட்டிடுவேன். அதுவும் வெயிட் பண்ணி டைம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல பெரிய வீடை கட்டிட்டு பெரிய ஃபேமிலியா இருக்கணும். அதுதான் என்னோட இது. ஒரு வீடு கட்டிட்டு ஒரு ஷெல்டர் நமக்கு நம்மது இது அப்படின்ற ஒரு ரெண்டல்லேருந்து ஒரு சொந்த வீடு வரணுன்றது ஒரு இது. அண்ட் சௌந்தர்யா கிட்ட பேசும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு என்னன்னா, சௌந்தர்யா வந்து எந்த மாதிரி ஒரு பர்சன்னா, லைக் அவங்களுக்குன்னு யோசிக்கிறத தாண்டி கூட இருக்கிறவங்களுக்கு லைக் எல்லாருக்குமே யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த ரிங் விஷயமா இருக்கட்டும், இப்போ அத்தைக்கு வந்து ஒரு ஷெல்டர்னா, இப்போ நம்மளும் அந்த ஏஜ்ல தான் இருக்கோம், லைக் ஒரு மேரேஜ் எல்லாமே பிளான் பண்ண போறோன்றப்போ என்னோட மேரேஜ்க்கு நான் இது வச்சிருக்கேன் இந்த பிளான் அப்படின்றத தாண்டி அத்தைக்கு வந்து நான் ஒரு நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கு தெரியுது நான் மேரேஜ்க்கு இது வச்சிருக்கேன். ஆமா, நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு என்னோட யோசனை அப்படி போகுது, நம்ம என்ன வச்சிருக்கோம் மேரேஜ்க்கு அப்படின்னு. நான் எப்பவுமே அப்படி நான் எப்போ எப்படி யோசிப்பேன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பாத்துடலாம், கொஞ்சம் நல்லா இதானதுக்கு அப்புறம் நம்ம பண்ணுவோம். அப்போ ஃபுல்லா நல்ல காஸ்ட்லி பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ். சத்தியமா சொல்லணும்னா எனக்கு இப்போது வரைக்கும் நான் நல்லா தான் earn பண்றேன், பட் ஸ்டில் ஒரு பிராண்டடான ஹேண்ட்பேக் என்கிட்ட இல்லை. பட் ஐ எம் ப்ரவுட் டு சே தட், பிகாஸ் எனக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த லக்ஸரி அந்த லைஃப்பை என்ஜாய் பண்றது அப்போ வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம், இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் முடிச்சிடலாம், நம்ம முடிச்சிட்டோம்னா முடிச்சுட்டு ஃபியூச்சர்ல நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு இதுதான். ஓகே. ஸோ அந்த வீட்டுக்கான ஒரு பிளான் பக்காவா இருக்கா இப்பவே? இங்க தான் நம்ம பண்ண போறோம், இல்ல இவ்ளோ கோடியில வாங்கலாம், வலிக்குதுங்க எனக்கு. ஏதாவது ஒரு 5 கோடி 10 கோடியில வாங்கலாம் அதெல்லாம் அவ்வளோலாம் இல்லைங்க. எனக்கு நான் எந்த ரேஞ்சில் சொல்றேன்னா, நீங்க மேபி அந்த ரேஞ்சில் யோசிக்கலாம். நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன்னா, நாங்க ஒரு குட்டி வீட்டுல வாடகைக்கு இருக்கோம் கம்மி காசுல. அந்த காசுல இருந்து எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்தாலுமே அது பெரிய வீடா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த மாதிரி ரேஞ்சில் யோசிக்கிறேன். ஸோ அப்போ என்னோட ரேஞ்சு எப்படி சொல்றது, ஒரு 3 BHK வில்லா அப்படி என்னோட பெரிய ட்ரீம் அது. ஆமா, நீங்க வந்து இந்த வீடு இந்த பிளான் அப்படின்லாம் சொல்லும் போதே வந்து என்னோட டீம் வந்து சோர்ஸ் பண்ணி சொன்னாங்க, ஏதோ உங்களோட வீட்டுல மொட்டை மாடியில ஸ்விம்மிங் பூல் இருக்கு போதா, அதுக்கு மேல ஏதோ ஹெலிகாப்டர்லாம் வந்து நிக்கிறதுக்காக ஒரு இதெல்லாம் கலாட்டா பண்ண போறாங்களா? கலாட்டா சோர்ஸ் பண்ணிட்டு வந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருக்குதா, உண்மையான்னு கேளுங்க. இல்லங்க, கலாட்டா ஒரு 10 கை போட்டீங்கன்னா நான் ஒரு கை போடுறேன். எனக்கு ஒரு வீடு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் ஒரு ஹெலிபேட் இருக்கிற இது, ஒரு பிரைவேட் ஜெட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிடலாம். இங்க இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. உங்களுடைய மாம்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க மாம்ஸ்னு சொல்லி அவங்களோட பேர் என்னன்றது எங்களுக்கு தெரியல. அந்த பேர் எங்களுக்கு ரிவீல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அவங்க பேர் பானுச்சந்தருங்க. அது என்ன பெரிய பேர் ரிவீல் பண்றதுக்கு? எங்களுக்கு தெரியல, நாங்க ரொம்ப தேடினோம், ஒரு குழுவே வந்து நாங்க தேடினோம். மாம்ஸ்னு இருக்கே தவிர பேர் எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க பேரு பானுச்சந்தர், பானுன்னு கூப்பிடுவாங்க. யார் கூப்பிடுவாங்க? எல்லாருமே மேக்ஸ். நீங்க மட்டும் மாம்ஸ்னு கூப்பிடுவீங்களா? நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது எங்க மாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வீட்டுல வந்து மாயான்னு கூப்பிடுவோம். அதாவது தெலுங்குல வந்து மாவையான்னு கூப்பிடுவாங்க. பட் மாவையான்றது ரொம்ப பெரிய விஷயம்னால வா இதெல்லாம் தூக்கிட்டு மா யா அப்படின்னு கூப்பிடுவோம் சிம்பிளா. வீட்டுல ஃபுல்லா அப்படிதான். பாவான்னு தெலுங்குல சொல்லும் போது பாவான்னு சொல்லுவோம், மத்தவங்களுக்கு சொல்லும் போது தமிழ்ல வந்து மாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்க மாம்ஸ்க்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. சோ எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அந்த மொமெண்ட்க்கு? ப்ரிப்பேர்லாம் பண்ணுங்க, சடன் இது பண்ணிடலாம், எப்படியும் நம்ம சொல்லணும் எல்லாருக்கும். அது நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டு அது ஒரு ரிவீலா கூட இருக்கும் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி. ஓகே, அப்படின்னு ஒரு ஐடியா தான். அது ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் பண்ணன. அதுவும் கரெக்டாக அவங்க பர்த்டே வந்தது. ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு செப்பரேட்டாக இந்த விஷயம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? அந்த மாதிரி ஆக்சுவலி நான் ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்குற ஆளு எங்க வீட்ல. ஆக்சுவலி சொல்ல போற ஆள் இல்ல. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இவ எப்படின்னா சர்ப்ரைஸ் கொடுக்குறோம்னா எல்லாம் நோண்டி தெரிஞ்சுப்பா.
இப்போ நம்ம இல்ல இல்ல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் என்னமோ இவங்களுக்கு அப்படியே நாலேஜ் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இவங்க யாருக்குமே நாலேஜ் இல்ல எங்க ஃபேமிலில. சர்ப்ரைஸ் காட்டிக்க வேண்டியதா இல்லையா? தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி இருக்கணும். இப்போ 12 மணிக்கு பர்த்டே விஷ் பண்றாங்கன்னா நமக்கு தெரியும் பர்த்டேக்கு வந்து எல்லாரும் வர போறாங்க இப்போன்னு. ஆனாலும் நம்ம எப்படி இருப்போம்? நீ அங்க போ, நீங்க அப்படியே அவங்க குக்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பர்த்டேனா எப்படி இருப்போம்? 12 o'clock வந்து எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க தெரியும். ஓ மை காட் அப்படி இருப்போமா? அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு சொல்வேன் நான். சொல்ல மாட்டா, கொடுக்கவே மாட்டா அவ. சோ அப்ப நெக்ஸ்ட் டைம் எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்க வரும் இல்லையா? அதனால கொடுக்கிறது இல்லையா? கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் கூட இல்ல. சர்ப்ரைஸ் ஒவ்வொரு குட்டி குட்டி நான் டெய்லி ஆக்சுவலி சொல்லணும்னா மினிமம் 1 monthல ஒரு வாட்டி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. இந்த ட்ரெஸ் கூட அவதான் சர்ப்ரைஸ் ஆயிட்டா. இந்த சர்ப்ரைஸ் கூட அவங்க பாருங்க எவ்வளவு எக்ஸைட்மென்ட்டோட சொல்றாங்க தெரியுமா? இந்த ட்ரெஸ் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு. நான் அன்னைக்கு போகாத அவ வந்து நான் வரலன்னு வாங்கி கொடுத்தா. வரலன்னு எனக்கு gift வாங்கி கொடுத்தா. நல்ல வேளை வரல அந்த மாதிரியா போல. ஆக்சுவலி எங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தாங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். இப்போ நான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எடுக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க மாமாக்கும் தெரிஞ்சிரும். எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எங்களோடது எல்லாமே இந்த என்னோட போன்ல தான் இருக்கும். பட் ஸ்டில் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி. என்னோட போன் அவங்களும் பார்ப்பாங்க, அவங்க போன் நானும் பார்ப்பேன். என் போன் கண்ணுக்கு தெரியலன்னா அவங்க போன் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன், அந்த மாதிரி. எல்லா போன்லயும் எல்லா அக்கவுண்ட்டும் இருக்கும். அதான் இப்போ உங்க அக்கவுண்ட் இருக்குன்னா உங்க ஃபேமிலில எல்லார்கிட்டயும் உங்க அக்கவுண்ட் இருக்கும். அது உங்க அக்கவுண்ட் கிடையாது, ஃபேமிலி அக்கவுண்ட். 4 அக்கவுண்ட் 4 பேர் யூஸ் பண்ணுவீங்க. 4 பேருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த டாக்ஸிக்கா இருக்கும். இந்த பாஸ்வேர்ட் அது டாக்ஸிக் இல்ல. ஒரு போன்ல வீடியோ எடுத்தா அந்த போன்ல இருந்தே போஸ்ட் பண்ணனும் நினைப்போம்ல, அதனால. ஆக்சுவலி அது பாக்குறதுக்கு இல்ல, நாங்க வந்து அது வீடியோ பர்பஸ் தான். ஏன்னா நாங்க இவ்ளோ போன்ஸ் இருக்கு. நாங்க மெயினா ஐபோன் வாங்குறதுக்கே வீடியோ எடுக்கிறதுக்குன்னு தான் ஐபோனை வாங்கணும். ஸோ எல்லாருக்குமே நாங்கள் வீடியோ எடுப்போம். ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு நாள் வீடியோ எடுப்போம். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆயிடுது, ஆட் ட்ராப் பண்ணிட்டு போடுறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமான மேட்ரு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா எல்லாரோட ஃபோன்லேயும் எல்லாரோட அக்கௌண்ட்ஸ் இருக்கும். யார் யார் வீடியோ எடுக்கிறாங்களோ அப்படியே டைரக்டா நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இப்போ அந்த சர்ப்ரைஸ்க்காக அதுல இருந்து எடுத்த காசு அவருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். இப்போ நான் காசு எடுத்தேன்னா தெரிஞ்சிடும். ஆக்சுவலி வர பேமெண்ட்ஸ் இது எல்லாமே எனக்கு கணக்கு இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். அதெல்லாம் மாமாக்கு தான் கொடுத்துட்டேன். நீங்க இந்த கணக்கு இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, இது எது வருதுன்றது நான் பாத்துக்கிறேன், அப்படிதான். சோ கொஞ்சம் காசு எடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால என்ன ஆயிடும், தெரிஞ்சிடும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு 10 daysக்கு முன்னாடியே ப்ராமிஸ் வாங்கினேன். என்னோட அக்கௌண்ட்ஸ் எதுவுமே நீ பார்க்க கூடாது, என்னோட பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே நீ ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுவே தெரியலையா? அப்கோர்ஸ் இல்லையா? அது சொல்லிட்டேங்க, வேற என்ன பண்றது, பாத்துருவாங்க. இப்போ கொஞ்சம் காசு போச்சுன்னா இதுக்காதான் இருக்கும் அப்படின்னு அவங்க இது பண்ணிடுவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல முடிச்சோம். அந்த கதையை என்னால வந்து ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எந்த கதைங்க? இல்ல இப்பதானே இந்த சர்ப்ரைஸ் உங்க பேங்க் அக்கவுண்ட் அவங்க வந்து மினிமம் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். நீங்க இன்னமும் அது இன்டெப்தா எதுக்குங்க இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப்ல கேக்குறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் யாருமே இப்போ அவங்க பர்சனல்ஸ் அவ்வளோ ஷேர் பண்ணிக்க. ஆக்சுவலி நான் அவ்வளோ பர்சனல் அப்படின்னு வச்சுக்கல. ஏன்னா எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால நம்மளை பிடிச்சி ரொம்ப பேர் ஃபாலோ பண்றாங்க, உங்களுக்கு சொல்றேன். பட் பேங்க் அக்கவுண்ட் இந்த அளவுக்கு கூட நான் சொல்லிட்டேன். அதுக்கும் மேல நான் என்ன சொல்றேன்? இல்ல அந்த சர்ப்ரைஸ் நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணீங்க, எப்படி அதுக்காக தான் கேட்டோம். நீங்க பார்க்கலீங்களா நீங்க? அப்படி கேட்கலடா. இல்ல அந்த அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிறப்போ தெரியாம பண்றதுல சம் விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் பத்தி கேட்கறதுக்கு. அது சொல்லிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து எனக்கு அது பிடிக்காம தான் 3 times வந்து ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க பட் திரும்ப இல்ல எனக்கு தெரியாது, கெட்டிங் ஓவர் இட். இல்ல நான் நினைச்சேன் நம்ம குக்கிங் பண்றதுனால நீங்க அது டைவர்ட் ஆகுறீங்கன்னு நினைச்சு தான் நான் கேட்டேன். இல்ல பட் நான் சொல்ற அளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் ஸ்டில் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதையே திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அந்த மாதிரி நீங்க இதுதான் ரொம்ப பர்சனல், இதுதான் ரொம்ப கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆக்சுவலி இந்த குக்கிங் அப்படின்னு நீங்க கூப்பிட்டது வந்து ரீசன் வந்து சரி குக்கிங் தானே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஐடியா இல்லை, அதனால தான் சரி கேட்டேன். நம்ம போயிடலாம். நான் கொஞ்சம் இது நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் அது சொன்னதுக்கு பரவாயில்ல, நான் மூடி வச்சிருக்கேன். பட் என்னன்னா எனக்கு திரும்ப உங்ககிட்ட அந்த பேசுறது வந்து கொஞ்ச நேரம் எனக்கு அது டைம். இல்ல நோ ப்ராப்ளம். இதனால க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகே. நீங்க ஃபேஸ் எதுவும் மாறுது உங்களுக்கு? அப்படியா? இல்ல சில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க,
இப்போ திரும்ப திரும்ப அது பேசிட்டு நீங்க அதை வந்து வீடியோல போட்டுட்டு அதை நீங்க ஃப்ரெண்ட்ல போட்டுட்டு அவங்க மாம்ஸ்க்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணாங்க, பேங்க் அக்கௌண்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்லாம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓகே இல்ல அதுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் அது பிராங்க் தான் பண்ணேன்னு சொல்ல வரேன். சும்மா உங்களை சும்மா இது பண்ண நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இல்ல நான் பிராங்க் தான் பண்ணேன் உங்களை. இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணாங்க, அப்ப கூட எனக்கு இவ்வளவு பயமா இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. இல்ல நான் சும்மா உங்களை பிராங்க் பண்ணேன். நமக்கு எதுங்க பர்சனல். இவரா அவங்க அவர் இருக்காரு பாருங்க, அவங்க தான் சொன்னது. எனக்கு வேற அங்க இருந்து லவ் பத்தி கேளுங்கன்றாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நமக்கு பர்சனல். நான் உங்களுக்கு சும்மா தான் சொன்னேன் பர்சனல் கேக்குறீங்கன்னு. நம்ம பப்ளிக் இதுல இருக்கும்போது நம்ம அது எல்லாருக்கும் கிட்டயும் சொல்றோம், அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. பிளான் பண்ணீங்க என்னது இதெல்லாம்? இதான் இப்பதான் வெல்ல ஜஸ்ட் அது அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அப்படியே எடுத்தேன் நான். அப்போ எங்களுக்கு வந்து சொல்லுங்க, உங்களுடைய கல்யாணம் எப்போ நடக்க போகுது? ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த மேவே நடந்திருக்கணும் கல்யாணம். இந்த மே நடக்கணும். பட் நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கல்யாணம் பத்தியோ மறந்துட்டீங்களா? நானும் விதவிதமா ட்ரெஸ் போடலான்னு பாத்துட்டு இருக்கேன். நான் டேட் சொல்ல மாட்டேன். மே முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த மாசம் தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம், மே முடிஞ்சே போச்சு. இப்படி ஒரு ஸ்டோரி நான் கேட்டதே இல்லை. கல்யாணம் மேல வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு அப்புறம் மந்த்தே மறப்பீங்களா? ஆக்சுவலி மெயின் திங் என்னன்னா, எங்களுக்கு வீட்டு பெருசுனா எங்க அம்மா மட்டும்தான். ஓகே. இன்னும் நிறைய பேர் பெருசா ஏஜ்ல பெரியவங்க, அதாவது அம்மா அப்பா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல நாள் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிடுவாங்க. இப்ப எல்லாமே நாங்க தான் பாத்துக்கணும். இப்ப கல்யாணம்னாலும் நாங்க பாத்துக்கணும், எல்லாமே நாங்களே பாத்துக்கணும்ன்றதுனால ஒர்க்கும் நாங்க பாத்துக்கணும். அந்த ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணி எங்களுக்கு கல்யாணம்னு இருக்கிறதே நாங்க மறந்து போயிட்டோம். ஆனா இது ஆக்சுவலி இது நானும் வந்து நிறைய பேர்கிட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் ஒன்று கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பாங்க, ஆர் ஃபினான்ஷியலி வந்து இவங்க அந்த ஃபேமிலி பார்த்துக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு வந்தாலும் அவங்களே அதை பண்ணுறாங்க ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அது ரொம்ப கொஞ்சம் ஆக்சுவலி பெயின்ஃபுல்லாக தானே இருக்கும். என்னடா இது ஆக்சுவலிங்க இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நல்ல இதில் நான் ஒரு வேளை பிறந்திருந்தா, நான் அப்படி ஆசைப்பட்டதுலாம் இல்லை, இஃப் இன்கேஸ் நான் அந்த மாதிரி இதில் பிறந்திருந்தா நான் சம்பாதிக்கிறது நானே என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப குட்டியான இது, நான் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு சாக்லேட் வாங்கி நானே சாப்பிடுவேன். பட் இப்போ 10 ரூபாய் சம்பாதிச்சோன்னா நமக்கு பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நமக்கு பாஸ்ட்ல எந்த ஒரு சேவிங்ஸ் இல்ல, நமக்கு எந்த ஒரு சேவிங்ஸும் இல்ல. சும்மா ஒரு குட்டியான ஒரு குட்டி கோல்டு இதுவும் நமக்கு பாஸ்ட்ல சேவிங் பண்ணி வைக்கல. ஸோ வைக்காதனால நம்ம இப்போ ப்ரெசென்ட் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே சேவிங்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆனால் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே நடக்கும், ஒவ்வொன்றா ஒவ்வொரு அப்படியே ஃப்யூச்சரில் ஒன்றா நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்போவுமே, ஆனால் நான் எப்போவுமே ஃபீல் பண்ணதே இல்லைங்க. எப்போவுமே நம்ம ஐயோ நம்ம என்னடா நமக்கு அப்பா எதுவும் சேர்த்து வைக்கல, அம்மா இப்படி இருக்காங்க, அத்தை தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா எப்போவுமே ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா நம்மளை விட கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இருக்கு. நம்ம ஆக்சுவலி லக்கி தான், நமக்கு ஒரு ஷெல்டர் இருக்கு, சாப்பாடு உள்ள போகுது, தண்ணி குடிக்க முடியும், நம்ம ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ நான் எப்பவுமே என்னடா இப்படி இருக்கோன்னு நான் பண்ணலாம், கஷ்டப்படலாம், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு டைம் டவுன்ஃபால் இருக்கும், ஒரு டைம் அப்படியே டக்குன்னு போயிடுவோம். ஸோ கொஞ்சம் பொறுப்பாக தான் இருப்பீங்கல்ல, குட்டி குட்டி விஷயம் கூட நம்ம இதில் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு காசு வருதுன்னா நம்மளால போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு சேவிங்ஸ்க்கு யோசிக்கணும், ஃபியூச்சருக்கு யோசிக்கணும், இல்லைனா முன்னாடியே நமக்கு ஒரு செலவு இருந்திருக்கும் அதை யோசிக்கணும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நல்லா ஆக்சுவலி ப்ரீவியஸாக பார்க்கும்போது ஒரு டைமில் நம்ம லைஃப் இப்படி இருந்தது, ஒரு சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம், இப்படி இருக்கட்டும், கொஞ்சம் வருஷம் இப்படி இருக்கட்டும், ஃபுல்லாக சேவ் பண்ணிடலாம், ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ஜாய் லக்ஸரி அந்த டைமில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஃப்யூச்சரில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.